இப்போ வந்து நம்ம டிசம்பரில் வரப்போகிற கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். கொல்கட்டா போகலாம். Kolkata, Kolkata, don't worry Kolkata, amra tumhari Kolkata. இதான் அவுரா பிரிட்ஜ் போலதான். ஆமாண்டி, இதுதான். இப்போ நீங்கள் அந்த டைலாகை சொல்லணும். இந்த பஸ் ஸ்டாப்பா எங்கே போனோம்? சீல்டா, அது அங்கே போட்டிருக்கேன். வா கேளு. सील्डा रेलवे स्टेशन. हाँ ना भैया भैया सील्डा रेलवे स्टेशन. सील्डा रेलवे स्टेशन. हाँ सील्डा कर रहा था. सील्डा वामा தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கீங்க. நான் சியல்டாலேருந்து கேனன் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். ஸ்டேஷன்லேருந்து கேனிங் போயிட்டுருக்கோம். அந்த நாங்கள் ஸ்டே பண்ணுற போகிற ஹோட்டலில் இருக்க மேனேஜர் வந்துட்டு ரூட் அனுப்புவார். அதுக்கப்புறம் தான் எங்கே எப்படி போகிறோன்னு எங்களுக்கே தெரியும். பார்ப்போம் எங்கே போகிறோம். சுந்தர்பன்ஸ் போகிறோம். வெளியே தமிழ் பிள்ளை, பெங்காலியில் வந்து வெஜ் ரோல் என்ன ரோல்னே தெரியாமல் ஒன்று சாப்பிடும்போது இப்படி போய் சொல்லி கோத்களி ஃபெரிக்கா. எனக்கு பேர்லாம் ஞாபகம் இருக்குது. அங்கேருந்து சுந்தர்பன்ஸ் தெரியாது, நீ அப்படியே பேசு சைன் லாங்குவேஜில். சுந்தர்பன்ஸ் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்தியா அண்ட் பங்களாதேஷ்னு 2 நாடுகளில் பறந்து விரிஞ்சு இருக்க இந்த சுந்தர்பன்ஸ் காடுகள் ராயல் பெங்கால் டைகருக்கு பெயர் போனது. இப்போ சுந்தர்பன்ஸ் பகுதியில் வந்துட்டோம். என்ன
ஹனிமூனுக்கு வந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ பெரிய போட்டை கொடுத்துருக்காங்க. போட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் போட்டு தள்ளியிருக்காங்க. எஸ்டிமேட் பண்ண செலவை விட இந்த ஜேர்னி வந்து பயங்கரமாக செலவாக போகுது. அது மட்டும் உறுதியாக தெரியுது. பார்க்கலாம். நாங்களே நெட்லலாம் சர்ச் பண்ணி 4500க்கு ஒரு ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு அங்கே எங்கேன்னு விசாரித்து 8000 ருபீஸ் செலவு பண்ணி போட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். இப்படி கன்ஃபியூஷன் வேணான்னு நினைக்கிறவங்க அங்கே வந்து நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க, பேக்கேஜஸ் கொடுப்பாங்க. ஸோ டேரெக்டாக அங்கே புக் பண்ணி பேக்கேஜ் எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு நீட்டாக போயிட்டு வந்துடலாம். அப்படி இல்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் கூட பேசி அவங்களோட குட்டி குட்டி போட்ஸ்லேயே போய் அவங்க ஊர்களுக்கெல்லாம் போய் அப்படி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லாம் பயந்து 3 மணி நேரம் போட் ட்ராவலுக்கு அப்புறம் ரெசிடென்சிக்கு வந்துட்டோம். எஸ். ஏன்டி நடந்துக்கிட்டே இருக்க? வந்து உட்காருவா, வந்து கூப்பிடுவாங்க. காலையிலேருந்தா சாப்பிடல, நேற்றுலேருந்தே சாப்பிடல. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் நாளை சந்திப்போம். குட் மார்னிங். कौन राज्य? स्टेट तमिलनाडु. नाइस फूड. पूरी चना नाइस. என்ன டிஜிட்டல் இந்தியா கார்டு கூட வாங்கிக்க மாட்டேன். இப்போ வந்து சுந்தர்பன்ஸ் ரெசிடென்சிலேருந்து செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, எப்படியும் கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு இது மிஷின் வச்சுருப்பாங்க. ஸ்டேக்கு வந்துட்டு அதுக்கு ஸ்வைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 8000 கேட்டாங்க. சரி 5000 போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எடுத்தோம். ஆல்ரெடி கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா கார்டு ஸ்வைப் பண்ணுறது இல்லையா. அதனால் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மணியை வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சரி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்கே வந்து 1700. எங்ககிட்ட மணியும் இல்லை. அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்த்தா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பெங்காலியும் தெரியல, ஹிந்தியும் தெரியல. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, பக்கத்தில் ஏதோ வந்து டைகர் மட்டும் காட்டுவாங்களாம். அதுக்கு வந்து 100 ரூபா தானாமா, ஆளுக்கு 50 ரூபா. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். புளியை கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ புளி? மானு முதல்ல. இதுக்கு பேர் தான் ஜங்கிளா. புலி தெரியுதா? கத்துது. என்ன இந்த புலி மாடு மாதிரி கத்துது? புளியை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிற கௌதமி. அடுத்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஹேஷ்டேக் லைஃப் ஆஃப் கௌதமி. காலையிலேருந்து இதே போட்டில் வந்து போயிட்டே இருக்கோம். மார்னிங் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் காசு இல்லை கையில், இதுதான் டைகர் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்புறம் போனோம். அந்த ஒரே புளியை வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் உருவாக்கியிருக்காங்க புதுசாக. திருப்பியும் இதிலே போயிட்டுருக்கோம். பயங்கரமாக போர் அடிக்குது. காலையிலேருந்து சும்மா போய்கிட்டே இருக்கோம். கடைசியாக வந்தாச்சு.
இப்போ வந்து நம்ம கோத்கடிக்கு வந்துட்டோம். நம்ம கௌதமி முத்துக்குமார் வந்து பேரம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க திறமையை பார்ப்போம். கௌதமி வந்து திறமையாக தான் வாதாடினாங்க. ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டான். மிரட்டி உருட்டி மிச்ச காசை வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் போயிருந்தா கூட பரவாயில்ல, போகாமே இவ்வளோ காசு கொடுத்துட்டோமே. லாங்குவேஜ் தெரில, அதனால பேரம் பேச முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆஹா சமாளிங்க. பாருங்க நம்ம பெண்ணியை பாருங்க, சம்பவம் பண்ணிட்டா. ஸ்டேஷன் வந்தோடனே வேலையை வாமிட் பண்ணிட்டா. காலையில் சாப்பிட்ட பூரி சன்னா வரைக்கும் வெளியே வந்திருக்கும் போல். மீன் சிக்கனு. ஐயோ ட்ரெயின், போட், பஸ்ஸுன்னு 2-3 நாளாக ட்ராவல் பண்ணி டயர்டாக வந்த எங்களை கிறிஸ்மஸ் லைட் டெக்கரேஷன்ஸோட கொல்கத்தா மனசார வெல்கம் பண்ணுச்சு.